ஏஷியா கப் போட்டி விளையாட சொன்னால் நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டு விளையாடிட்டு கப்பும் வேண்டாமல் வந்திருக்கிறீங்க. மயூரன் சண்டைன்னு வந்தால் நாங்கள் சண்டை மட்டும் தான், அந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. ஜென்டில்மேன் கேமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்னன்னு சொன்னால் நீங்கள் போகாமலே விட்டுக்கலாம் இந்த ஏஷியா கப் போட்டிகளில். எங்களுக்கு விளையாட்டு தான் முக்கியம், இதில் நாட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னு இருந்த ஒரு காலம் போயிட்டு இப்போ இல்லை, சண்டைனா சண்டை தான். உலக வரலாற்றிலேயே ஒரு சாம்பியனான அணிக்கு கப் கொடுக்க இல்லை, கப் வாங்க இல்லை. இது என்ன கிரிக்கெட்டை ஏன் இப்படி சீரழி? அது இல்லை, எங்களுக்கு கப் வாங்குறதுனா கப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தகுதியான ஒரு ஆள் தேவை. நாங்கள் அவற்றெல்லாம் கப் வாங்க மாட்டோம். சந்தோஷம் காணுமா? சந்தோஷம், திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம், ஆனால் ரசிகர்களுக்கு சந்தோஷம் இல்லையே. என்ன செய்ய, நீ ஒரு பக்கச்சார்பாக நடக்க தான் இருக்கு. நீ சொல்லி வேலை இல்லை. Commentary Box, a sports podcast. இந்த ஏஷியா கப் போட்டியில் பல சர்ச்சைகள், பல கேள்விகள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்போம். சரியா, நடுவர்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி நடந்து கொண்டாங்க, ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டாங்க. இறுதிப் போட்டி மிக சிறப்பாக இடம்பெற்றது. இந்திய அணி சாம்பியனாவுக்கு ஒரு தகுதியான அணி தான். ஏன்னு சொன்னால் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அணி. உண்மையாகவே இந்திய அணியை நாங்கள் பாராட்ட வேணும். சிறப்பான ஒரு அணி, கடினமான சூழ்நிலையில் இருந்து தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்தும் கூட அவங்க வெற்றி நோக்கி பயணித்து இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிலும் அபிஷேக் சர்மா இல்லையான்னு சொன்னால் இந்திய அணி கொஞ்சம் கஷ்டம்தான். நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக, நேற்றைய தினம் வேகமாக ஆட்டமிழந்த பின்னர் தடுமாறினாங்க. குறிப்பாக அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையை எப்போ பிரிப்பாங்களோ அதுக்கு பிறகு இந்தியா தடுமாறும்னு சொல்லியிருந்தோம். இலங்கை அணி எப்படி மத்திய அரசில் தடுமாறுதோ அதே போல் இப்போ தடுமாறுது. சஞ்சு சாம்சனாக இருக்கலாம், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, இவர்களெல்லாம் ஓட்டங்களை அண்மை காலமாக பெறவில்லை. இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் தான் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் ஃபோமுக்கு வந்தாங்க, திரும்பினாங்க. நேற்று தினம் இந்திய அணிக்கு இந்த மத்திய வரிசையை சரிபார்ப்பதற்கு அல்லது அவர்களுடைய திறமை வெளிக்கொண்டுவதற்கும் பெரிய வாய்ப்பு அமைஞ்சது. சிறப்பாக செய்திருந்தாங்க மயூரன். 20 ஓட்டங்களுக்குள்ள 3 விக்கெட்டை இழந்தும் போட்டியை வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. அதேபோல் நேற்று அவர்களுக்கு இன்னொரு கஷ்டகாலம், ஹார்திக் பாண்டியா விளையாடவில்லை உபாதை காரணமாக. எனவே அது கொஞ்சம் பலவீனமாக தான் தென்பட்டது. ஹார்திக் பாண்டியா விளையாடுற போட்டிகளில் இந்திய அணி பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் சிவன் டூபே விளையாடிய அவர் பங்கு பெற்றிய கடைசி போட்டிகள் பலவற்றில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அவர் கொஞ்சம் ராசி அடிச்சிருக்கு. அது தோனியோட ராசி அவருக்கு வந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும், அவருடைய பந்து வீச்சை பாகிஸ்தான் கொஞ்சம் அடிக்க திணறியதுன்னு தான் சொல்ல வேணும். அந்த 2 ஓவரை போட்டு பவர் பிளேயில் இந்திய அணி சிறப்பாக ரன்னை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டாங்க. முதலாக அவர் இந்திய அணிக்காக பவர் பிளேயில் முதலாவது ஓவரை வீசியிருந்தார். அதில் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தாங்க பாகிஸ்தான் வீரர்கள். ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் இன்னும் கொஞ்சம் ஓட்டங்களை கூட பெற்றிருக்கலாம். ஏன்னு சொன்னால் ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை ஓட்டங்களை அதிகமாக பெற்றது. அதன் பின்னர் வந்த வீரர்கள் எல்லாமே ஒற்றை இலக்கத்தோடு ஆட்டம் வந்து சென்றாங்க. மயூரன் 33 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள், 9 விக்கெட்டுகள். நான் யோசிச்சு பாருங்க, இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி. இதுதான் பாகிஸ்தான் அணிக்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. 180 ஓட்டங்களை பெற்றிருந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்தியிருப்பார்கள். பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களை நாங்கள் குறை சொல்லி எதுவுமே ஆகாது. துடுப்பாட்ட வீரர்கள் கொஞ்சம் நிலைத்து நின்று விளையாடி இருக்கணும். குறிப்பாக குல்தீப் யாதவின் பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டன. ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதில் நேற்று தினம் இந்திய அணிக்கு 12 பேர் விளையாண்டுருந்தாங்க மயூரன். யாரு? அதான் ஹரிஸ் ராவும் சேர்ந்து. வக்கா யூனிஸும் சொல்லியிருந்தார், ரன் மெஷின், இந்திய அணிக்கு ஓட்டங்களை கொடுத்த ரன் மெஷின் ஹரிஸ் ரவுஃப்னு சொல்லியிருந்தார். நேற்று தினம் அவருடைய 4 பந்து வீச்சுகள் 4 ஓவர் 24 பந்துகளுக்கு 24 வீசையில் 50 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 பந்து 21 பந்துகளுக்கு 50 ஓட்டங்கள்ண்டா இவ்வளோ பெரிய ரன்கள் வாரி வழங்கியிருந்தார். சில பந்து வீச்சுகள் தாறுமாறாக போச்சு. அந்த ஒரு ஓவரில் 17 ஓட்டங்களுக்கு அவர் பெறப்பட்டது தான் அந்த போட்டியின் டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. குறிப்பாக பாகிஸ்தான் அணித்தலைவரான அகா இந்த பந்து வீச்சு ஓவரை கொஞ்சம் மாற்றியிருக்கேன். என்ன சொன்னால், முகமது நவாஸுக்கு 3 ஓவர்கள் மீதமாக இருந்தன. ஒரு ஓவர் மட்டும்தான் பந்து வீசி 7 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். அவரை கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதே போல் ஷைன் அஃப்ரிடியை ஆரம்பத்திலேயே ஓவர்களை போட்டு முடிக்க வச்சு விட்டார். அது ஒரு நல்லதொரு விஷயம் தான். இருந்தாலும் கூட விக்கெட் கைப்பற்றலை. போட்டியின் 2 டேர்னிங் பாயிண்ட்டு நாங்கள் சொல்லலாம். ஒன்று, திலக் வர்மா சிறப்பாக துடுப்பத்தை ஆடி கொண்ட வேளையில் அவருடைய ரன் அவுட் மிஸ் ஆகப்பட்டது. அதாவது ரன் அவுட் எடுக்கல, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். மற்றது ஹரிஸ் ராவ் வீசி அந்த ஒரு ஓவரில் 17 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இந்த 2 தான் டேர்னிங் பாயிண்ட். இன்னும் ஒரு விஷயம், சஞ்சு சாம்சன் ஒரு பிடியெடுப்பையும் நழுவ விட்டார். அந்த நேரம் எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கும், அடுத்து வர வீரர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் போட்டி முடிஞ்சுது. இனி அதை பற்றி நாங்கள் பேசி அர்த்தம் இல்லை. ஆனால் விட்ட பிள்ளைகளையும் நாங்கள் கொஞ்சம் சுட்டி காட்ட வேண்டியது பொறுப்பு. அந்த அடிப்படையில் இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசை அவ்வளவாக பின்வரிசை காணப்படவில்லை. கொஞ்சம் தடுமாறி 2 பந்து வீச்சுகள் மீதம் இருந்த நிலை தான் வெற்றி பெற்றார்கள். ஆசிய கிண்ண தொடரிலே எல்லா அணிகளுக்கும் எதிராக வெற்றி பெற்ற அணி இந்திய அணி என்ற சாதனை இருக்கிறது. ஆனால் கடைசியாக விளையாடிய 2 போட்டிகளும் இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக தடுமாறி இருந்தது. நேற்று தினம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தடுமாறி இருந்தது. சரி, அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும். பாகிஸ்தான் அணியினுடைய களத்தடுப்பு
மிக மிக மோசமாக இருந்தது மயூரன். என்ன செய்வது, எப்போ எழுச்சி வருவாங்க வீழ்ச்சி வருவாங்கன்னு தெரியாது. நாம் சும்மா சொல்லியிருந்தோம் பாகிஸ்தான் எழுச்சி வருமெண்டு, ஆனால் மீண்டும் ஒரு வீழ்ச்சியை தான் சாதித்திருக்கிறது. நீ பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் பல பிரச்சனைகள் வரும் போல் தெரிகிறது. இனி அடுத்த கேப்டன், அடுத்த வைஸ் கேப்டன், அடுத்த கோச் மாறிக்கொண்டே இருப்பாங்க. எது எப்படியா இருந்தாலும் இனி நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு நான் வரல மாதிரி நீங்கள் தனியாக காய்ச்சி கொண்டு போவோம். இல்லை, நான் என்னென்னு சொன்னால் இந்த கொமெண்ட்ரி பாக்ஸ் நிகழ்ச்சி செய்ய 12 மணிக்கு முடிஞ்சது போட்டி. நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அப்போ நான் நினச்சேன் இன்னொரு அரை மணி நேரத்தில் ப்ரெசன்டேஷன் எல்லாம் முடிஞ்சிடும், வீட்டை போயிட்டு பார்ப்போம்னு டிவியை போட்டு பார்த்தா 1:30 மணிக்கு போய்கொண்டிருக்கு. அதில் நானும் பார்த்தேன் வேறு எது சண்டையாக இருக்குமான்னு பார்த்தா இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கிரவுண்டில் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க, ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற போட்டியை ஒரு ரோட்டில் நடக்கிற கிரிக்கெட் போட்டி மாதிரி மாற்றிட்டாங்க. இவங்க இந்த கப்பை வேண்டேலன்னு சொன்னால் முதலே சொல்லிக்கலாம். அப்படியே தெரியும், ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் தான் இந்த கப்பை கொடுக்க போகிறாரு. நிச்சயமா நாங்களே சொல்லிட்டோம் பாட்காஸ்டில் 2 கிழமைக்கு முதல்ல இது இப்படி தான் நடக்க போகுது, இதுக்கு புறக்கணிப்பாங்களா கை கொடுக்குவாங்களான்னு கேட்டிருந்தோம். சரியா, எங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த கிரிக்கெட்டில் சாதித்திருக்கிற இந்திய கிரிக்கெட் சபைக்கோ அல்லது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர்களுக்கோ இவங்க தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரியும் தானே. நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இது வேணுமெண்டே செய்யப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது. சரி, உங்களுக்கு அவருடைய கையில் கப்பை வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மைதானத்துக்கு வந்திருக்கக்கூடாது. போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்கலாம். எனவே மைதானத்துக்கு வந்திருக்க தேவையில்லை. மைதானத்துக்கு வந்து நீங்கள் அதில் உட்காந்து பேசிட்டு ஃபோன் பார்த்துட்டு இப்படியான விஷயம் செய்யும் போது அங்கே ப்ரெசன்டேஷன் போய்கொண்டது இல்லை. மைதானம் ப்ரெசன்டேஷனில் ஒரே எல்லாம் அதிதிகள் எல்லாம் வந்தாச்சு, ஆனால் நடக்கே இல்லை. பாகிஸ்தான் வீரர்களுக்கான அந்த பதக்கங்களை பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிரதிநிதியாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருக்கின்ற நக்வி அவர்கள் வழங்குவார்கள் என்று அனௌன்ஸர் சொன்னார். ஆனால் அவர் அதுக்கும் கொடுக்கல, பரிசு கொடுக்கல. பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய ஒரு பிரதிநிதி தான் அந்த பதக்கங்களை வழங்கியிருந்தார். என்ன சொன்னால் பிரச்சனை வரப்படாது. ஆனால் இந்திய அணியை வர சொல்லி கேட்டபோது அவர்கள் வரவில்லை. அதனால் அந்த சைமன் டோல் அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அவரே உடனடியாக சொன்னார், இந்திய அணிக்கு பரிசு வழங்குவதற்கு கூப்பிடுறோம், ஆனால் இந்திய அணி வரவில்லை. கிரவுண்டில் தான் இருந்தாங்களா? கிரவுண்டில் இருந்தாங்க. எனவே நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறோம், பரிசளிப்பில் இவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க, இந்திய வீரர்கள் கப் வாங்க மாட்டாங்க என்று அவரே நேரடியாக சொன்னார். சரி மைரன், உங்களுக்கு மெடல் வாங்க விருப்பம் இல்லை, பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவரும் ஆசியா கவுன்சிலுடைய தலைவர்கிட்ட கப் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கப்பை அதில் வைக்கணும். நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கொள்ளலாம் தானே, மெடலையும் அதில் வச்சிருக்கலாம், நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கொள்ளலாம் தானே. இதுக்கும் நீங்கள் வராமல் என்ன புரியலை மயூரன்? என்னென்னா ரசிகராக எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலும் நல்ல வேலை தான் செய்திருக்கு. என்ன செஞ்சது? கப்பை வைக்கல, கப்பை கொண்டு போயிட்டாங்க. வேணுமெண்டா நீங்கள் வந்துடுங்க. ஆனால் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மன்னிக்கவும் இந்திய கிரிக்கெட் சபையினுடைய ஒரு பிரதிநிதி நேற்று சொல்லியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது, கப் அது இந்தியாவுக்கு வேறு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். உங்களுக்கு கப்பை வாங்குறாக்கு ஒரு மரியாதை இல்லாமல் மரியாதை கொடுக்காம விட்டுட்டு கப் இந்தியாவுக்கு வேறுமான்னு சொல்கிறீங்களே வாய் கூசாம. அது சரி. அவர் சொன்னது பார்க்கும்போது நான் கப் வாங்க மாட்டோம், கப் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயமே இருக்கு மயூரன். ஆசியா கிரிக்கெட் கவுன்சிலும் நல்லதொரு வேலையை தான் செய்திருந்தாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட கப் வாங்கல, ஆனால் உங்களுக்கு கப் தேவை, நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாக விழுந்தது. என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை தலையிட வேணும். கட்டாயம் ஒரு பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்த வேணும். ஏன்னு சொன்னால் தலையிட மாட்டாங்க மயூரன். நான் அடிச்சு சொல்கிறேன், என்னென்ன ஜெய்ஷா இருக்கிறபடியாக ஜெய்ஷா இருந்தாலும் அண்மை காலமாக பார்க்கின்ற போது பலவித குளறுபடிகள் இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையின் எந்த ஒரு பிரதிநிதியும் இறுதிப் போட்டிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த பிரசளிப்பு விழாவுக்கு. அது எப்படியோ இருந்தாலும் ஒரு சர்வதேச அளவில் இந்திய ரசிகர்களும் பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமா கிரிக்கெட் போட்டி பார்க்குறாங்க இல்லையே, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. எனவே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற சாம்பியனான அணிகள், உலக சாம்பியன் T20 உலக சாம்பியன், 50 ஓவர்ஸில் உலக சாம்பியன், ஏஷியா கப்பில் உலக சாம்பியன், டெஸ்ட் கிரிக்கெட்டில் ICC டெஸ்ட் சாம்பியன், இப்படி ஏன் ஒன் டே மேட்ச்சில் T20 நம்பர் 1 இருக்க பவுலர்ஸ், துடுப்பாட்ட வீரர்ஸ், அதே போல் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படியான முன்னுதாரணமான ஒரு நம்பர் 1 அணி இப்படி ஒரு முகம் சுளிக்க வைக்கின்ற கிரிக்கெட் போட்டி ஒரு கனவான்களின் விளையாட்டை இப்படி செய்தது நிச்சயமாக எனக்கு கவலை. தனிப்பட்ட நான் சொல்கிற நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க தப்பாக நினைச்சான்னு பரவாயில்ல. இந்திய அணியினுடைய முன்னாள் அணியினுடைய பல வீரர்கள் நேற்றைய தினம் கவலை அடைந்திருப்பாங்க. இந்திய வீரர்கள் நேற்றைய தினம் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு என்னோட சொன்னால் அவர்கள் விளையாடிய விதம் வேறு. என்னதான் சண்டை இருந்தாலும் இதற்கு முன்னும் நிறைய சண்டை நடந்திருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு, இருந்தாலும் கூட கிரிக்கெட்டில் அவர்கள் காட்டவில்லை, சந்தோஷமாக விளையாடி இருந்தார்கள். இதை தான் நாங்களும் எதிர்பார்த்தோம், இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ஆசிய கிண்ணத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. காம்பீரும் ஆக்ரோஷமாக இருந்தார். அவர் ஆக்ரோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? போட்டி முடிஞ்சாலும் இப்படி கையெல்லாம் தட்டி மேசையில் தட்டி பெரிய ஒரு ஆக்ரோஷமானார். அதே வேளையில் இந்திய அணியின் முன்னாள்
முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரி பயிற்சியாளராக இருந்தார். இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ரெசன்டேஷன் நடக்கல. அவர் பார்த்துட்டு சொன்னால் இந்த நேரத்தில் இன்னொரு மேட்சை கூட நடத்தி முடிச்சிருக்கலாம்னு சொல்லி. உண்மையாக அது சொன்ன ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். அதை தாண்டி இப்போது நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இப்போ புதுசாக வார கத்துக்குட்டி அணிகள் இருக்கு இல்லையா, அவர்களும் எங்களோட நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இப்படி கப் வாங்குறதையோ கை கொடுக்குறதையோ ப்ரெசன்டேஷனையோ தவிர்க்க முற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க பெரிய அணிகள் இப்படி செய்யக்கே நாங்கள் என்ன செய்கிறது? அதே வேளையில் நேற்று சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்கிறார், நான் வாங்கிய இந்த போட்டித் தொடருக்கு நான் வாங்கிய பணம் முழுவதையும் இந்திய இராணுவத்துக்கு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார். சிந்தூர் ஆபரேஷன் செய்தது அதை இன்னும் தொடர்கதையாக இழுத்து கொண்டு போவது, ஏதோ நடந்த விஷயம் நடந்தது, அதில் விசாரணைகள் வேண்டும், அது உறுதியாக இருக்கிறதா என்னென்று இதெல்லாம் எங்களுக்கு இதோட அப்பாற்பட்ட விஷயங்கள். அரசியல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விளையாட்டாக இனியாவது விளையாடுங்க. அடுத்து வரப்போகிறது T20 உலகக்கிண்ண போட்டி, அதில் என்ன செய்ய போறீங்க? அதான் எங்களுக்கு இது பார்க்கும்போது கவலையாக இருந்துச்சு. அரசியல் சண்டை ஒரு பக்கம் நாட்டோட போகட்டும், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கிரிக்கெட்டுன்னு வரும்போது நீங்கள் சந்தோஷமாக விளையாண்டா பார்க்குற எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ராஜ். ஆனால் இந்த போட்டிகள் ஏஷியா கப் போட்டிகளை பார்த்தா கிரிக்கெட் ஃபேன்ஸ் அவங்க வந்து பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டிகளை ரசித்தாங்க. உண்மையாக ஆளுக்கு ஒரு ஆள் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருந்து படமெல்லாம் எடுத்து அந்த இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் தான் பெரிதாக அவங்க ஒன்றும் பண்ணலை. இதில் பாகிஸ்தான் வீரர்கள் பெருசாக எதிர்ப்பு காட்டலை இல்லையா, கடைசி வரைக்கும் அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. முகம் சுளிக்க வைத்த ஒரு ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியாக மாறியது. இது எப்படியா இருந்தாலும் நாங்கள் இதை இன்னும் அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை. இனி நாங்கள் இலங்கை அணியை பற்றி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். இன்னும் பேசுறதுக்கு இருக்கு இலங்கை அணி பற்றி கட்டாயம். ஏன்னு சொன்னால் இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான நடந்த போட்டி தான் உண்மையாக ஒரு ஃபைனல் என்று எல்லாருமே பேசினாங்க. நிச்சயமாக விறுவிறுப்பாக இருந்த மாதிரி கடைசி பந்து வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு போட்டி, சூப்பர் ஓவர் வரை வந்த போட்டி. குறிப்பாக ஏஷியா கப் போட்டிகளில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், 212 ஓட்டங்கள் தான் ஒரு அணி பெற்றுக்கொண்ட கூடுதலான ஓட்டங்கள் இந்திய அணி. அதுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் அன்றை பெற்றுக்கொண்ட 202 ஓட்டங்கள் தான் கூடுதலான ஓட்டங்கள். இதிலும் இலங்கை வீரர் பேத்தும் நிசங்க பற்றி நான் கட்டாயம் பேசியாகணும். அடிச்சு நொறுக்கி தும்சம் செஞ்சிருந்தார் இந்திய அணியினுடைய பந்து வீச்சை. பும்ரா இல்லை, பும்ராக்கு ஏன் ஓய்வு வழங்குறாங்கன்னா நீங்கள் பிறகு சொல்லுங்கள் எனக்கு என்ன ஒவ்வொரு முக்கியமான போட்டியிலும். பும்ராக்கு ஓய்வு வழங்குறத பற்றி அதை விட்டுருவோம் வேணாம். ஓய்வு வழங்காட்டியும் ஓய்வு வழங்காமல் போட்டி கொண்டு வந்த போதும் அடி விழுந்தது, அதை விட்டுருவோம். அது எப்போதாவது நடக்கிற ஒரு அதிர்ஷ்டம் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் நான் அப்போ பந்து வீச்சாளர் பேத்தும் நிசங்க அடித்த அடிகள் எல்லாம் ஒவ்வொரு இடியாக இறங்கியது. இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சூரியகுமார் யாதவாக இருக்கலாம், இனிய பந்து வீச்சாளர் எல்லாம் யோசிச்சாங்க வானத்தை பார்த்து எப்படி போகுது இப்படி அடியான்னு சொல்லி. இந்த ஏஷியா கப் தொடரில் வந்து பெறப்பட்ட ஒரே ஒரு சதம் பேத்தும் நிசங்க பெற்ற சதம். இதுலேயும் அந்த இந்திய அணியினுடைய வீரர்கள் பேத்தும் நிசங்கு பாராட்டும் பொழுது, கை கொடுக்கும் போது, துணித் வெள்ளாளருக்கு வந்து அவர்கள் அந்த தந்தையினுடைய மறைவுக்கு ஆறுதல் கூறும் பொழுது, இந்த இந்திய அணியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவ்வாறு செய்கின்றது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது. அதேவேளை இலங்கை அணியை பொறுத்தவரையில் T20 போட்டிகளில் சதம் அடித்தவர்களில் 4வது வீரராக பேத்தும் நிசங்க இடம் பிடித்திருக்கின்றார். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இவரது துடுப்பாட்டம் இலங்கை அணிக்கு நிச்சயமாக தேவை. அவரை நல்ல முறையில் காயங்கள் ஏற்படாமல் அவருக்கு நல்ல முறையில் ஆலோசனைகள் கொடுத்து வந்தால் T20 உலகக்கிணத்திலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி IPL எடுப்பாங்க பாருங்க பேத்தும் நிசங்க. கட்டாயம் எடுப்பாங்க. என்ன 94 ஓட்டங்களை வச்சு ஒரு 6 அடிப்பாங்க பாருங்க. யாருக்கு அந்த தைரியம் வரும்? தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அணிக்காக விளையாடிய வீரர். வேறு யாராவது சொன்னால் நின்று அடித்து ஒரு செஞ்சுரி அடிக்கணும்னு முயற்சி செய்திருப்பாங்க. அவற்றை துடுப்பாட்டத்தை பற்றி பலரும் பேசியிருந்தாங்க. ஷார்ட்டான ஒரு வீரர், ஆனால் அடிக்கிற 6 எல்லாம் மேலே போகுது. அதில் அந்த சூப்பர் ஓவரில் வந்து ஒரு விஷயம், அஸ்வின் சாணக்கனுடைய அந்த சாமர்த்தியமான முடிவை பற்றி நாங்கள் பேசணும். உடனடியாக அந்த DRS ரிவ்யூ கேட்டார் இல்லையா, அந்த அவுட்டா கேட்சா ரன் அவுட்டா அப்படின்னு சொல்லி, அது மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சர்ச்சையான முடிவாக இருந்தாலும் அது ஆட்டமிழப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சியே வேணும். இது எப்படியா இருந்தாலும் போட்டிகள் முடிவடைந்து விட்டன. ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள், சண்டைகள், சச்சரவுகள், அதேபோல கேலியான விடயங்கள், இப்படி ஒரு போட்டி நடக்குமா என்று எதிர்பார்த்த போட்டிகள், அது அம்பையர்ஸ் 2 டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சொல்லலை. இப்படி நிறைய விடயங்களோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. எது எப்படியா இருந்தாலும் சாம்பியனான அணி இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்தியா நடந்து கொண்ட விதம் தான் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. திறமை இருக்கலாம், ஆனால் இவ்வாறு நடந்து கொண்ட விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்திய அணி தொடர்ச்சியாக இவ்வாறு செய்யாது என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் நாங்கள் பார்த்து வளர்ந்து ரசித்த அணி இல்லையா, இலங்கைக்கு பிறகு இந்தியா தான் எங்களுக்கு அடுத்த அணியாக இருந்தது. அதே போல பாகிஸ்தான், ஆசிய அணிகள் இருந்தன. ஆனால் இந்த நடத்தையில் கொஞ்சம் ஏமாற்றம் எங்களுக்கு ஏற்பட்டது. எனவே ஒவ்வொருவரும் பின்புலமாக அரசியலை வைத்து கிரிக்கெட்டை விளையாடப்படாது, அவர் சொன்னார் என்பதற்காக நாங்களும் அப்படித்தான் தொடர்கிறோம் என்று சொல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பான அணியாக விளையாட வேண்டும். இப்போது இந்திய கிரிக்கெட் சபையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. ரோஜா பின்னியின் பதவிக்காலம் முடிவடைந்திருக்கின்றது. புதிய ஒருவர் அணியினுடைய, அதாவது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய தலைவராக பதவி ஏற்கின்றார். அதே போன்று RP சிங், பிரக்ஜன் ஓஜா, அதே போன்று சிவ் சுந்தர் தாஸ்
இவர்கள் எல்லாம் புதிய தெரிவாளர்களாக வருகின்றார்கள். இனி இந்திய அணிக்குள் என்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அவையும் பதில் சொல்லும் எதிர்காலத்தில். சரி, இந்த பிசிசிஐயோட பிரசிடென்ட் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இவர்தான் விராட் கோலிக்கு தலைவராக இருந்தாரா டொமஸ்டிக் லெவலில். அதாவது விராட் கோலியினுடைய தந்தை மறைவின் போது அந்த அணிக்கு தலைமை தாங்கியவர் இவர் தான். அப்போ விராட் கோலிக்கு ஆறுதெல்லாம் சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல விராட் கோலி சொன்னால நான் போகல, இந்த போட்டியை முடிச்சு வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி இப்போ அந்த அணி தலைவர் தான் இப்போ பிசிசிஐனுடைய பிரசிடென்ட்டாக வந்திருக்கிறார். மன்ஹாசன் சொல்லுவோம். மன்ஹாசன் குறிப்பாக நல்ல ஒரு வீரர், முதல் தர போட்டிகள் பலவற்றில் விளையாடி இருக்கின்றார். அவரது வருகை இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த பாட்காஸ்டில் நாங்கள் சந்திக்கலாம், பேசுவோம். அதுக்கு முதல்ல மயூரன் காம்பீருக்கு என்ன நடக்கும் ரகசியமாக சொல்லிட்டு போம். அவருக்கு இப்போ ஒன்றும் நடக்காது. குறிப்பாக மகளிர் உலகின கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் நடக்கிறது. நாளைய தினம் போட்டிகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தியா பாகிஸ்தான் வந்தா? பாப்பா பொறுத்துருங்க, அதில் கை குலுக்குவாங்க. கட்டாயம் குலுக்குவாங்க. மகளிர் தானே, அவ்வளோ தூரம் புறக்கணிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் இருந்து யாராவது பற்ற வைக்கிறாங்களோ தெரியல. இந்த போட்டிகளை நீங்கள் TV1 அலைவரிசையில் பார்க்கலாம். அதே போன்று சக்தி ஃபெம்மிலும் உடனுக்குடனான ஸ்கோர் விவரங்கள் உங்களை நாடி வரும். அடுத்த பாட்காஸ்ட் ஒரு மகளிர் உலகின சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களை நாடி வரும். சரி, எனவே இந்த பாட்காஸ்டோடு விடைபெறுகிறோம். என்றும் உங்கள் அன்பின் SM ராஜ்குமார். என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன். உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கள். யாரையும் நாங்கள் குறை கூறுவதாக இந்த நிகழ்ச்சி அமையவில்லை என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். நடந்ததை நடந்தவாறே சொல்லியிருக்கிறோம். சொல்லும் அனைத்து கருத்துக்களும் வரவேற்கப்படும். சரியா? பாய் சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.